எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஓட்டு போட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் டைம் இருக்கு, போடாதவங்க போட்டுருங்க, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஏதாச்சும் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னா அது எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? அண்ணா வந்து விடமாட்டாரல்ல. ஸோ ட்ரம்ப் அண்ணா மறுபடியும் அதை அப்படியே தான் வச்சிருக்காரு. ஆக்சுவலா இன்னைக்கு நிறைய நியூஸ்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பத்தி. அதுல மெயினா இந்த வார் நியூஸை பொறுத்த வரைக்குமே ஒரு வழியா ஈரானுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஈரான் இன்னும் அபிஷியலா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்க இந்த கான்வர்சேஷனை எடுத்துட்டு போறதுக்கு ரெடி, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எல்லாம் ரெடி. பட் அதுக்கு முன்னாடி யூஎஸ் பிளாக்கெட்டை வந்து அவங்க ரிமூவ் பண்ணணும். யூஎஸ் அமைச்சிருக்கக்கூடிய அந்த தடையை, அந்த பிளாக்கெட்டை, ஈரான் போர்ட்டுக்குள்ள வர்றதுக்கான கப்பல்களை தடுத்து நிறுத்தவும், ஈரான்லேருந்து வெளியே போறதுக்கான கப்பலை தடுத்து நிறுத்தவும், கோஸ்டல் ஏரியாவில் யூஎஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த பிளாக்கெட்டை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம். அதுக்கப்புறமா நம்ம மற்றது பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, யூஎஸ் பிளாக்கெட்டை ரிமூவ் பண்ணா ஹார்மோஸ் ஜலசந்தி நாங்கள் ஓப்பன் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை கன்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை தான் ஈரான்லேருந்து அஃபிஷியலாக வரக்கூடிய நியூஸ் வந்து சொல்லுது. சரி, இது ஓகே தான், இது கரெக்டு தானே, இதுலலாம் ஒரு பிரச்சனை இல்லையே. பட் இருந்தாலும் ஏன் வந்து குரூட் ஆயில் வந்து இன்னைக்கு $103 $104 எல்லாம் ட்ரேட் ஆச்சு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு அடுத்து வந்த ஒரு முக்கியமான தகவல் தான் காரணம். என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் ஹார்மோஸ் ஜலசந்தி ஓப்பன் பண்ணியாச்சு, யூஎஸ் பிளாக்கெட்டையும் ஓப்பன் பண்ணியாச்சு, ரெண்டு பேர் பஞ்சாயத்து பேசுறாங்கன்னு வச்சுக்கோமே. பஞ்சாயத்து பேசுறாங்க. போன தடவை இவங்க பேசுறது 2 வருஷம் பேசுனாங்க. போன தடவை ஒப்பாமா கூட ஈரான் பேசி கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட் வந்து 2 வருஷத்தோட பேச்சுவார்த்தை. இவங்க 2 வருஷம் கூட பேசலான்னு வச்சுக்குவோம், அது பிரச்சனை கிடையாது. பட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஈவன் ஹார்மோஸ் ஜலசந்தி ஓபன் பண்ணாலுமே அங்க நிறைய மைன்ஸ் இருக்கிறதா நம்புறாங்க. அது மட்டும் இல்ல, ஈரான் அன்அபிஷியலாவும் அபிஷியலாவும் ஈரான் கசியக்கூடிய நியூஸ் என்னன்னா, இந்த மைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அந்த ரூட்டை வந்து சேஃப் ஆக்குறது அப்படிங்கிறது இன்னும் 6 மாசத்துக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன எடுத்தோம்னா இன்னும் 6 மாசம், ஈவன் வார் நாளைக்கு நின்னாலும் கூட, நாளைக்கே ட்ரம்ப் ஈரானும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலும் கூட அந்த வழியா போற கப்பல்கள் வந்து சேஃபா போறதுக்கு இன்னும் 6 மாசம் டைம் எடுக்கும். அப்போ இப்போதைக்கு க்ரூட் ஆயில் விலை கம்மியாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஃபுல் பிளஜ்டா டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள்னால க்ரூட் ஆயில் வந்து இன்னைக்கு தொடர்ந்து ஹைல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த நியூஸை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம பார்த்தோம்னா பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரியுது. அது ஒன்றும் குழப்பம் இல்லை. இதுல யாரு ஃபர்ஸ்ட் விட்டு கொடுக்கறதுன்னு தான் கேள்வி. யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஹார்மோஸ் ஜலசந்தி ஓப்பன் பண்ணிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்குங்கிறாங்க. இவங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த யூஎஸ் பிளாக்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்குங்கிறாங்க. ஸோ இவங்க யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா இன்னொருத்தர் நடந்துடும். ஸோ இதை வந்து இது பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து தலைவர் வந்து பாகிஸ்தான் தான். ஓகே, அவங்க என்ன போய் பேசி இது எப்படி முடிக்க போறாங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு ஹோப் இருக்கு, இன்னும் இந்த வார் நிற்கிறதுக்கு அல்லது எக்ஸ்கலேட் ஆகாம இதே இடத்துல மெயின்டைன் ஆகிறதுக்கான ஹோப் இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றா அப்படிங்கிறத பொறுத்து இந்த பிரச்சனை ஃபர்தரா மூவ் ஆகும். இதுதான் குளோபல் நியூஸ். இது போக இந்த ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி மிட் டைம் எலெக்ஷன் வருது இல்லையா, அதனால மறுபடியும் புது பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. புது பிரச்சனை இல்லை, பழைய பிரச்சனையை புதுசாக கிளப்பியிருக்காரு, அந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். ஓகே, ஏன்னா மிட் டேம் எலெக்ஷனுக்குள்ள, ஏன்னா ட்ரம்ப் பேசும்பொழுது வந்து ஒரு விஷயத்த தெளிவு பண்ணிட்டாரு, டெட்லைன் வைக்க போறது இல்லை அப்படிங்கிறத. சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணார் இல்லையா, அதுக்கு நாங்கள் டெட்லைன் வைக்க போறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா ட்ரம்ப்புக்கு என்ன கான்செப்ட்னா, எப்படி இருந்தாலும் நம்ம யூஎஸ் பிளாக்கெட் போட்டிருக்கோம், இதனால ஈரானுடைய பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும், ஸோ எப்படி இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஐடியாவில் தான் அவர் இருக்காரு. ஸோ இப்போதைக்கு அவர் இந்த விஷயத்த மெயினாக மறுபடியும் எலெக்ஷன் டைமில் கொண்டு போனார் அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஐடியா வச்சிருப்பார். ஸோ அதனால மறுபடியும் பழைய பஞ்சாயத்து எடுத்துட்டு இருக்காரு. இந்த பர்த்டே சிட்டிசன்ஷிப்பை வந்து இந்தியர்கள் சைனர்கள்லாம் கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்தியா சைனாவெல்லாம் இழுத்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. ஸோ அங்கே அவருடைய இஷ்யூஸை திசை திருப்புறாரு. இதெல்லாம் இங்கே யூஎஸ்ஐ சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்லேயே யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை இறங்குறதுக்கு வந்து வெறுமனே இந்த குளோபல் நியூஸ் மட்டும் அல்லது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மட்டும் காரணம் இல்லை. யூஎஸோடைய முக்கியமான 2 கம்பெனியோடைய ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. ஒன்று டெஸ்லாவோட ரிசல்ட்ஸே எக்ஸெப்ட் பண்ண அளவுக்கு வரல, கொஞ்சம் கேவலமாக தான் வந்திருக்கு.
அதே மாதிரி ஐபிஎம்மோட ரிசல்ட்ஸுமே ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல. ஸோ இந்த 2 கம்பெனிகளுமே யுஎஸ் மார்க்கெட்டில் பெரிய அளவில் இறங்குச்சு. அதுவுமே ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாம் சேர்ந்து தான் யுஎஸ் மார்க்கெட்டும் குளோபல் மார்க்கெட்ஸும் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது டெம்பரவரி ஆக்ட் தான். ஓகே, அது வந்து மறுபடியும் சரியாகும். பட் வார் முடிகிறது 6 மாதம் டைம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதை அடுத்தடுத்து என்னென்ன நியூஸஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்தியா யுஎஸ் நடுவில் அஃபீஷியலாக இந்த ட்ரேட் டீல் பற்றி பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்லையா, அது 2 நாள் பேசிட்டு டீம் கிளம்பிட்டாங்க அங்கேருந்து. ஏப்ரல் 20ஆம் தேதி போயிருந்தாங்க. 22ஆம் தேதி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு வழியா அங்கிருந்து டீம் கிளம்பி வந்துட்டாங்க. அடுத்தது யுஎஸ்ல இருந்து மறுவீடு பார்க்க இவங்க வர்றாங்க. யுஎஸ் டீம் வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. இவங்க மாற்றி மாற்றி மறுவீடு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர கல்யாணத்தை பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி தான் டீல் பண்ணாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும். ஸோ இப்போ வரைக்குமே இஷ்யூ என்னன்னா 2 டாபிக் தான். டாரிஃபும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறதும். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை இந்தியாவில் வித்தே திருவே யூஎஸ் அடம்பிடிக்கிறாங்க. நம்ம சைடில் டாரிஃபை இந்த இது இன்ஜினியரிங் குட்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, அப்புறம் ஃபார்மா இதுக்கெல்லாம் வந்து டாரிஃபை கம்மி பண்ணி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் அக்ரிகல்ச்சர் அலோவ் பண்ணினா நான் இதை கம்மி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இழுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு டெம்பரவரி ஏதாவது சைன் ஆகும் மே மாதத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இனி நம்ம டீம் இங்கே ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஆக்சுவலாக இதை பற்றி அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து காமர்ஸ் மினிஸ்டர்கிட்ட இருந்து நாளைக்கோ வரும்னு எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு அந்த டீம் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அஃபிஷியலாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் யூஎஸ் டீம் இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அஃபிஷியலாக தெரிஞ்சிருக்கு. பட் பேச்சுவார்த்தையில் ப்ரோக்ரஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரே வார்த்தையோட முடிச்சிருக்காங்க. அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இதுக்கப்புறம் வரலாம். இது ஒரு பக்கம். பட் இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய விஷயம், அதுவும் நாளத்த மார்க்கெட்டை வரைக்கும் ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு வரக்கூடிய ரிலையன்ஸ் ரிசல்ட் தான். நாளைக்கு ஆக்சுவலாக அதானி கிரீன்ல ஆரம்பிச்சு எல்என்டி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்னு நிறைய ரிசல்ட்ஸ் வருது. பட் ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் நாளைக்கு வரக்கூடிய ரிலையன்ஸ் ரிசல்ட்டோட தான் இருக்குது. பட் ரிலையன்ஸ் நம்மளுக்கே தெரியும், எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 3:30 மணிக்கு மேலே பொறுமையாக ரிலீஸ் பண்ணுவான். வெள்ளிக்கிழமை நாளைக்கு. அப்போ நீங்கள் 4-5 விஷயங்கள் யோசிக்கணும். ஒன்று, வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் உகந்த நாள், அதை நம்ம யோசிக்கணும். ஏதாச்சும் ஒரு நியூஸ் கொடுப்பாரு, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதாச்சும் ஒன்று மனுஷன் போட்டு கலக்கி எடுப்பார். அது போக ரிலையன்ஸ் ரிசல்ட்ஸ் இருக்குது, வீக்கெண்டு வேறு. ஸோ நாளைக்கு சாயங்காலம் பொசிஷன்ஸ் வைக்கும் பொழுது 1-2 தடவை யோசிச்சு வைங்க. அப்புறம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டெல்லாம் புலம்பிட்டு இருந்தாலும் ஒரு வேலையும் ஆகாது. ஓகே, அட்லீஸ்ட் ஹெட்ஜஸோடு எடுத்தாச்சு சேஃபாக பொசிஷன்ஸை வைங்க. மற்ற எல்லாம் மண்டேயை பார்த்துக்கலாம். மார்க்கெட் எங்கேயும் போயிடாது, நம்மளும் எங்கேயும் போயிட மாட்டோம். ஆனால் பணம் காணாமல் போயிடும். ஸோ பணத்தை காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் பணத்தை காப்பாற்ற பழகிட்டாலே மார்க்கெட்டில் பணம் சேர ஆரம்பிச்சிடும். ஓகே, பணத்தை காப்பாற்ற பழகுங்க. அதுதான் இப்போதைக்கு. அதை நம்ம பார்த்துக்கலாம். பட் அதை பண்ணுறதுக்கு நீங்கள் டிசிப்ளினாக செயல்படணும். ஹெட்ஜஸில் வேல்யூஸில் செயல்படணும். மறக்காமல் ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. இப்போ வேல்யூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இன்னத்த மார்க்கெட்டோடைய மூவை பொறுத்த வரைக்கும் எப்போ போல காம்ப்ளிகேட்டட் இல்லைன்னு சொல்லுவேன், அதுக்கு இன்னும் அடிப்பீங்க. ஓகே, ரைட்டு. பெரிய அளவில் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இன்னத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கிளியராக ஒரு மூவ் இருந்துச்சு. மார்க்கெட்டு வந்து பிரைமரி சப்போர்ட் கீழே தான் ஓப்பன் ஆகுது. அதுலேயும் மந்த்லி சப்போர்ட் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டான 24,288 கீழே தான், 82 கீழே தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் புல்ஸ் வந்து மார்க்கெட் எவ்வளவோ பவுன்ஸ் பேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒவ்வொரு தடவை பவுன்ஸ் பேக் பண்ணும் பொழுதுமே கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாமல் 24,282 சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அதில் எக்ஸாக்டாக 2 தடவையுமே கரெக்டாக மார்க்கெட்டை அதே இடத்துல பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் கீழே கொண்டு வந்ததை பார்த்தோம். இப்போதைக்கு பொசிஷன் அளவிலான 24,062 24,282 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட்டோடைய செகண்ட் அட்டம்ப்ட் 2 அட்டம்ப்ட்லையுமே 282 மார்க்கெட்டை பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரேண்டமாக இல்லை. எப்போவுமே மார்க்கெட் ரேண்டமாக செயல்படாது. திரும்ப நம்ம அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ அலப்பறையிலுமே அதுவும் 2 தடவையுமே அது எக்ஸாக்டாக 252 இன்னுமே அது கோஇன்சிடென்ஸில் நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. மார்க்கெட் அதோட வேல்யூக்களை மூவ் பண்ணும். நம்ம வேல்யூவில் ஹெட்ஜஸ் எடுத்து பொறுமையாக நிதானமாக டிசிப்ளினோட மார்க்கெட்டை மதித்து நம்மளோட பணத்தை நம்ம மதித்து மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. மார்க்கெட்டோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான், 24,166. இந்த ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸை போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,232. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 24,282
24,332. அதுக்கு மேல பொசிஷன் ஹேண்டில் 24,588. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,758. இது போக இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 24,458, 432, 362 இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி சப்போர்ட் வந்து 24,162. பிரைமரி சப்போர்ட் கீழே ஹடில் வந்து 24,062. அது கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ் 23,818, 23,772. அதுக்கு கீழே ஹடில் 23,562 அண்ட் 23,338. அது கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட். இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 24,128, 962 அண்ட் 932. இதெல்லாம் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு எட்டி பார்த்தோம்னா ஓகே, இங்க வந்து டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக் பொசிஷன் ரெண்டுமே பியர்ஸ் கிட்ட தான் இருக்கு. பியர்ஸோட டிஃபென்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸை கம்மி பண்ணா வச்சிருக்காங்க. புல்ஸை பொறுத்த வரைக்கும் அட்டாக் பொசிஷன்ஸை ஃபுல்லா கவர் பண்ணியிருக்காங்க. நீங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் எங்கடா அட்டாக் பண்றதுங்கிற மாதிரி தான் புல்ஸோட பொசிஷன் இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்க டிஃபென்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் பொசிஷனையும் நீங்க உத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய டிஃபென்ஸ் பொசிஷனுடைய ஓவரால் வேல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 250 வரைக்கும் இருக்கு. அதுக்கு கீழே கவர் பண்ணிட்டான். இந்த 250 அப்படிங்கிறது இந்த 282, 24,282 அந்த பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மந்த்லி சப்போர்ட் இருக்குல்ல, அங்கே அதை இன்னைக்கு அங்கே தான் டிஃபெண்ட் பண்ணாங்க. அதுக்கு கீழே டிஃபென்ஸ் பொசிஷன் வந்து ஃபுல் ஸ்ட்ராங்காக தான் வச்சிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் ஒன்றும் இல்லை, எல்லாம் கவர் பண்ணியாச்சு. அதே மாதிரி பியர்ஸோடைய பொசிஷனிங்கை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பியர்ஸோட பொசிஷனிங் வந்து எது வரைக்கும் இருக்குன்னா கிட்டத்தட்ட 24,100 வரைக்கும் இருக்கு. 50லேருந்து தான் அவன் கம்மி பண்ணுறான். 24,100ங்கிறது அந்த பொசிஷனோட 24,062 குறிக்குது. அது வரைக்கும் டிஃபென்ஸ் அவங்களதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து அவங்க கம்மி பண்ணல, மற்றபடி இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணல, மெயின்டைன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். புல்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, மறுபடியும் இதெல்லாம் இப்போ தான் ஸ்டேட்டஸ் தான். நாளைக்கு மனநிலை மாறும். மார்க்கெட்டும் ட்ரம்ப் மாதிரி தான். ஸோ தயவு செஞ்சு மறுபடியும் காலையில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணிருங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட மூவ் காலையில் ஓப்பன் ஆன நெகட்டிவ் ஓப்பன் தான். ஓப்பன் ஆன உடனே 56,772 சொல்லக்கூடிய சிங்கோட அப்பர் ரெண்டுக்கு மேலே புஷ் பண்ணாங்க. பியர்ஸ் அங்கே டிஃபெண்ட் பண்ணி சிங்கோட லோயர் ரெண்டான 56,212 நோக்கி கீழே புஷ் பண்ணி ஆல்மோஸ்ட் 250 ரேஞ்சுகள் வந்த உடனே டிஃபெண்ட் பண்ணி அதே இடத்துல முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 360 ரேஞ்சுகளில் முடிச்சிருக்காங்க. இது பிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே பேங்க் நிஃப்டியோட வேல்யூஸும் ரெண்டு பேசிடுவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 56,432. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 56,772, 57,132, 57,752, 58,232, 58,772. பிரைமரி சப்போர்ட் 56,358. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 56,212, 55,882, 55,332, 54,758 அண்ட் 54,232. ஓகே, அதே மாதிரி ஓஏ ஒரு பேசிடுவோம். ஓஏ பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, அதே ஸ்டேட்டஸ் தான். ரெண்டு பேரும் அட்டாக் பொசிஷன்ஸ் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே, அட்டாக் பொசிஷன்ஸ் ரெண்டு பேருமே கவர் பண்ணியிருக்காங்க. பியர்ஸோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. பியர்ஸோடைய டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் குழப்பம் இல்லை. புல்ஸோட டிஃபென்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, சொற்பமாக தான் இருக்குது. மற்றபடி அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து ரெண்டு பேருமே கவர் பண்ணிட்டாங்க. புல்ஸோடைய டிஃபென்ஸை காட்டிலும் பியர்ஸோட டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஓகே, மற்றபடி வேல்யூஸ் எல்லாம் தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, மேக்ரோ எக்கனாமிக்ஸும் நிலையில்லாததாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டும் மேலே கீழையும் போயிட்டே இருக்கும். பட் அதோட வேல்யூஸ் தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம கரெக்டாக நம்ம பணத்தை காப்பாற்றணும்னா டிசிப்ளினோட ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.